மீன் குழம்புல மாங்காய் போட்டு சமைச்சிருப்பீங்க, கத்திரிக்காய் போட்டு சமைச்சிருப்பீங்க, வெறுமீனை கூட சமைச்சிருப்பீங்க, வெண்டைக்காய் போட்டு சமைச்சிருக்கீங்களா? வெண்டைக்காய் போட்டால் கொலகொலப்பாக இருக்கும் தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்காது. சமைச்சு தான் பாருங்களேன், அப்புறம் தெரியும் இந்த மீன் குழம்போட ருசி எப்படின்னு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு சைஸில் புளியை திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளியாக போட்டு கட் பண்ணி மறுபடியும் இதை அரைச்சிக்கோங்க. அடுத்து 7லேருந்து 8 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கமகமன் வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்சளவுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெண்டைக்காவை போட்டுக்கலாம். வெண்டைக்காவை நல்ல எண்ணெயில் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். எண்ணெயில் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணி 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதிக்கும் போது வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காய், எடுத்து வச்சிருக்கிற சங்கரா மீனையும் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போடும்போது தான் மீனையும் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொன்னால் புரியாதுங்க, சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் இதோட ருசி உங்களுக்கு புரியும். ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அப்புறம் மறுபடியும் இதே போல செய்வீங்க. மீனை விட இந்த வெண்டைக்காய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.